அப்போ வந்து சின்ன சின்னதா கேஜெட்ஸ் வந்து குட்டி குட்டியா பண்ணியிருக்காங்க. ரொம்ப அழகா இருக்கு. இப்போ வரைக்கும் பார்க்கும்போது ரொம்ப கியூட்னஸ் ஓவர்லோடட் அப்படிங்கிற அந்த மாதிரி. ஏன்னா இதெல்லாம் வந்து ஒரு பேசிக் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்புங்கிறது இந்த மாதிரி சின்ன சின்ன கேஜெட்ஸ் தான். அதாவது பழைய கேஜெட்ஸ். ஆனா பழைய கேஜெட்ல சின்னதா இருக்குன்னா அப்போ இது டெக்னாலஜி எந்த அளவுக்கு இருந்திருக்கும்னு யோசிச்சு பாருங்க. அதுதான். இதுல என்ன ரீசன்னா போர்டு ஷார்ட் ஆயிருக்கு. ஓகே, அது என்ன பண்றது? அது என்ன பண்ணலாம்? அது சரி பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகே, அது கம்பியா ஒயரா? ஒயர். ஓ, ஒயர் தானா? பட் ஆனா அது என்ன இதுன்னு தெரியணும், என்ன ஐசின்னு தெரியணும். அது தெரிஞ்சா மட்டும்தான் நம்ம அதிகமாக. ஓகே, பாருங்க. எது வேணுமா? லென்ஸும் இதில் பாருங்க. இல்லை ஒன்றும் நல்லதா இருக்கா? நல்லது இருக்கு. அந்த இடத்துல டஸ்ட் இருந்ததுனால அப்படி தெரிஞ்சுக்கணும். ஓகே, இதுக்கு கரெக்ட் கொடுத்தா இது இந்த லைட் எங்கே அறியுமா? இதுல எங்கேயும் லைட் உங்களுக்கு எங்கேயும் இல்லையே. அப்புறம் இங்கே இந்த மேலே கொடுத்துருக்காங்கல்ல, இது லைட் கொடுத்துருக்காங்களோ? இங்க இருக்கா? இதுவா? இல்ல அதுல. ஆமா, இதுல இருக்கு. மேலே லைட் இருக்குங்க. இது வந்து பிளஸ் மைனஸ் மாத்திர கரெக்டா அந்த பேட்டரியில மாட்டுங்க. இதுலயா? உள்ள போடணுமா? அப்படி இல்ல இந்த இதுலயா? இப்போ இந்த ஒயர் வந்து மாத்தி மாத்தி கொடுத்தாலும் ஒர்க் ஆகுமா? இல்ல, அப்படி கொடுத்தாலும் ஒர்க் ஆகாது. இதுல பிளஸ் மைனஸ் இருக்கும். இப்போ இதுல எப்படி கண்டுபிடிக்கிறது? மைனஸ்ல வந்து அந்த ஒரு கோடு ஒன்று வருது பாருங்க. ஒயிட். ஆமா, ஒயிட் கோடு இருக்கிறது மைனஸ். மைனஸ். ஓகே, இப்போ இது உள்ள கரெக்டா அதே இதுதான் கொடுத்துருப்பாங்க. சரி, ஆன் பண்ணவா? ஆன் பண்ணுங்க. இது கரெக்டா தான் இருக்கா? லைட் இங்கே தான் இருக்கு இல்லையா? ஆமா. இப்போ போர்டில் வந்து இந்த ஒரு அந்த ஷார்ட், அந்த இடம் ஷார்ட் ஆயிருக்கா? இப்போ அது வந்து இது நம்ம மாத்தினோம்னா ஓகே, இல்லைன்னா இது பைபாஸ் பண்ணி பார்ப்போம். ஏன்னா இப்போ நம்ம வோல்டேஜ் வந்து இதில் கம்மியாக தானே கொடுக்குறோம். ஓகே, 5 வாட்ஸ் தான் நம்ம கொடுக்குறோம். ஸோ 5 வாட்ஸ்க்கு அது வந்து ஒன்றும் ஆகாது. என்ன ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகே, இது இந்த கிளிப்பு மாதிரி எதுவும் இது வச்சிருக்கீங்களா ஹோல்டு பண்றது வந்து? இல்லை, நான் அவ்வளவா எதுவும் எட்டும் இல்லை. ஆனால் இந்த எலக்ட்ரானிக்ஸ்லாம் கொஞ்சம் நல்ல ஆர்வம் இருந்தால் தான் சர்க்கியூட்லாம் பார்க்க முடியும். அது எலக்ட்ரானிக்ஸ்ல நிறைய விஷயம் இருக்குன்னு. என்னைக்காவது நீங்க இந்த எலக்ட்ரானிக்ஸ்ல இந்த மாதிரி ஒரு இது பண்ணலாம், ஒரு இன்வென்ஷன் அந்த மாதிரி ஏதாவது ஐடியா வந்ததுண்டா? ஏதாவது ஒரு ஐடியா இந்த மாதிரி ஒரு சிஸ்டம் இருக்கலாம் அப்படின்ட்டு? எனக்கு ஐடியான்னு பார்த்தீங்கன்னா, என்னுடைய எப்படி சொல்றது, என் சேனலுக்கான ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் நம்மளே ஒன்று கிரியேட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஐடியா இருக்கு. அட்வர்டைஸ்மெண்ட்னா எப்படி? அட்வர்டைஸ்மெண்ட்னா இப்போ எப்படி கேட்குறீங்கன்னா, இப்போ அதில் ஒரு ஸ்க்ரீன் ஒன்று கொடுத்து அந்த ஸ்க்ரீனில் நம்மளுடைய சேனலில் மட்டுமே அது வந்து இது பண்ணும். நான் இப்போ வீடியோ போட்டேன்னா ஆட்டோமேட்டிக்காக எல்லாத்துக்குமே அந்த வீடியோ வந்து உடனே உங்களுக்கு வர்ற மாதிரி. உங்களுக்கு புரியல? இப்போ எப்படி சொல்றது, இப்போ நீங்க ஒரு கடைங்களுக்கு போறீங்க அப்படின்னா அந்த கடைக்குன்னு ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் அந்த கடைக்குள்ள மட்டும் தான் வச்சிருப்பாங்க. ஆமா, ஓகேவா? அந்த மாதிரி நம்ம ஒரு பொருளை ஒன்று கிரியேட் பண்ணி அதுல ஒரு டிஸ்பிளேயோட கொடுத்து அதுல இப்ப நான் போடுற வீடியோஸ் வந்து நீங்க அப்பவே அங்க பாக்குற மாதிரி அந்த செகண்ட்லயே. ஓ, ஓகே ஓகே.
ஆனா அந்த ஸ்கிரீன்ல உங்களுடைய வீடியோ மட்டும் தான் வரும், என்னோட இது மட்டும் வர மாதிரி. மத்த வேற இதெல்லாம் அது வந்து நீங்க மேனுவலா யூஸ் பண்ணிக்கிற மாதிரி ஒர்க் பண்ணிக்கலாம். ம். இல்ல அப்படின்ற பட்சத்தில் நான் இப்போ வந்து உங்களுக்கு இப்ப நம்ம எப்படி கால் பண்ணா டைரக்டா உங்களுக்கு உங்க நம்பர் இருக்குது அந்த மாதிரி. ஓ. இப்போ நான் ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணேன்னா அந்த வீடியோ வந்து நீங்க எது பட்டு இருந்தாலும் அதை கட் பண்ணிட்டு இப்போ எப்படி சொல்றது பைபாஸ் பண்ணிட்டு உங்களோட வீடியோ ஃபர்ஸ்ட் ஃப்ரண்ட்ல வந்துரும். ஆமா, நோட்டிபிகேஷன் வர்றதுக்கு பதிலா டைரக்டா வீடியோவே இப்போ எக்ஸாம்பிள் சொல்லணும்னா நம்ம இதுக்கு முன்னாடி இருந்த பழைய டிவிங்கள்ல எல்லாம் பாத்தீங்கன்னா பிரேக்கிங் நியூஸ்னா நம்ம எதை பாட்டு இருந்தாலும் அடுத்து கட் பண்ணிட்டு பிரேக்கிங் நியூஸ் போடுறாங்க இல்லையா, அந்த மாதிரி. ஓகே ஓகே ஓகே. எமர்ஜென்சி அலர்ட் மாதிரி. பட் அது வந்து நம்ம ஸ்கிரீன் பண்றது இல்லையே. இப்போ பாத்தீங்கன்னா ஒரு 2-3 டைம் எமர்ஜென்சி அலர்ட்னு மொபைல்ல வர ஆரம்பிச்சது. ஆமா, அப்ப அது வந்து எப்படி சொல்றது, அந்த ஃப்ரீக்வன்சி தானே, அதாவது சிக்னல்ஸ் தானே. சிக்னல்ஸ் தான். பட் ஆனா இப்போ வந்து நம்ம கால் பண்றது இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சிக்னல்ஸ்ல இருக்கு. இப்போ நம்ம ஒரு வீடியோ போஸ்ட் பண்றோம், அது வந்து எல்லாத்தையுமே இது பண்ணிட்டு கேன்சல் பண்ணிட்டு என்னோட வீடியோ அங்க போஸ்ட் ஆகுது அப்படின்றது வந்து சிக்னல்ஸா இருக்காது உங்களுக்கு. ஓகே. சோ இது வந்து இப்போ அது வந்து உங்களுடைய ஒரு யூஸ் மட்டும் தானே இருக்கு. இது வந்து ஒரு ஜெனரல் யூஸா எப்படி கொண்டு வருது? கரெக்ட் தான் நீங்க கேட்டது. நான் அதை பத்தி யோசிக்கல. எனக்கு வந்து ரொம்ப நாளா ஒரு தாட் ஒன்று இருக்கு. அது என்னன்னா, ஒரு சிஸ்டம் கொண்டு வரணும். அந்த சிஸ்டம் எப்படின்னா, இப்ப பைக்கு, கார் எல்லாமே இருக்கு இல்லையா, அதுல வந்து QR கோடு. ஓகே. அந்த QR கோட்ல அந்த பைக்கோட இன்ஃபர்மேஷன்ஸ், அதை ஓன் பண்றவங்களோட இன்ஃபர்மேஷன் பிளஸ் ஸ்பீடு, என்ன ஸ்பீட்ல போகுதுங்கிற டீடைல் வந்து அதுல அந்த QR கோடோடவே கனெக்ட் ஆயிருக்கணும். ஆமா, கனெக்ட் ஆகணும். பிளஸ் வந்து அந்த சிக்னல் வந்து அது QR கோடுன்னு வச்சுக்கூடாது, ஏதாவது ஒரு சிக்னலா கூட இருக்கலாம், ஒரு சின்ன டிவைஸா இருக்கலாம். ஆனா அதை சென்ஸ் பண்ற டிவைஸ் வந்து ரோட்ல 2 சைடும் இல்ல ஒரு சைடு எங்கேயோ ஃபிட் பண்ணாலோ, இந்த பைக்கோ காரோ கிராஸ் ஆனாலே அதை பத்தி கம்ப்ளீட் டீடைல்ஸ் வந்து நமக்கு அப்டேட் ஆகிட்டே இருக்கணும் சிஸ்டம்ல. ஓகே. ஸோ அவங்க வந்து இந்த இன்சூரன்ஸ் பே பண்ணியிருக்காங்களா, FC பண்ணியிருக்காங்களா, எந்த இடத்துல அந்த வண்டி லொக்கேட் ஆகுது, ட்ராக்கிங் எங்க போகுது அப்படிங்கிற டீடைல் வந்து நமக்கு லைவ் அப்டேட் ஆகிட்டே இருக்கணும். அந்த வண்டி நம்பரோ இல்ல ஏதாவது ஒரு இடத்துல ஒரு சம்பவம் ஆகுதுன்னு வச்சுங்க, அதை ட்ராக் பண்றதுக்கு நமக்கு கரெக்டா இருக்கணும். பிளஸ் அந்த வண்டியோட கம்ப்ளீட் டீடைல்ஸ். அப்போ வந்து என்ன ஆகும்னா, திருட்டு போனாலும் நம்ம திருட்டு போகாது மேக்ஸிமம். ஏன்னா இந்த மாதிரி ட்ராக்கிங் டிவைஸ் வந்து ஏற்கனவே இருக்கு. பிளஸ் வந்து அது ஓனருக்கு மட்டும் தான் இருக்கும் ட்ராக்கிங் டிவைஸ். ஆமா, இப்ப என் வண்டி இருக்குன்னா என்னுடைய ட்ராக்கிங் டிவைஸ் நான் போட்டு வச்சிருக்கேன், அவ்வளவுதான். இதை வந்து கம்ப்ளீட்டா ஒரு கிளவுட் சிஸ்டம்ல கவர்மெண்ட் யூஸ் பண்ற மாதிரி. ஓகே ஓகே, அந்த மாதிரி சொல்றேன். ஆனா இப்ப வந்து ஒரு சிஸ்டம் என்ன வந்திருக்குன்னா, நம்பர் பிளேட் வந்து எல்லா சிக்னல்லையும் CCTV கேமரா வச்சிருக்காங்க. அந்த நம்பர் பிளேட்டை பார்த்து பில்லு போடுறாங்க. ஆமா, ரைட். அந்த நம்பர் பிளேட் கண்டிப்பா இருந்தாகணும், அப்பதான் அது பார்க்க முடியும். ஆனா நான் சொல்றதுல என்னன்னா, இந்த டிவைஸ் வந்து டிஃபால்ட்டா எல்லா வண்டிலையும் கம்பெனிக்காரன் தயார் பண்ணும் போதேவும் கொண்டு வரணும். கொண்டு வந்தாதான் நம்ம கவர்மெண்ட் வந்து அதை சென்ஸ் பண்றதுக்கான டிவைஸ் ரிசீவர் வந்து ரோட்ல அங்கங்க ஒரு 2 கிலோமீட்டருக்கு ஒரு இடத்துல இல்ல 10 கிலோமீட்டருக்கு ஒரு இடத்துல அந்த மாதிரி வச்சிட்டோம்னா, அந்த வண்டி எங்க கிராஸ் பண்ணாலும் அதோடைய சிக்னல்ஸ் வந்து நம்ம எடுத்துக்கிட்டே இருக்கலாம். அந்த பைக் வந்து அப்படி கிராஸ் பண்ணதுன்னு வச்சுங்க அந்த ரோட்ல, ஓகே, நம்ம அதை பிடிக்கிற மாதிரி இருக்கணும், ட்ராக் பண்ற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி ஒரு டிவைஸ் வந்து பண்ணணும். அதாவது கிட்டத்தட்ட ட்ராக்கிங் டிவைஸ்க்கு கொஞ்சம் மேல, அதாவது கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன்ஸ் அதுல ஃபீட் ஆயிடணும். கம்பெனிக்காரன் பைக் தயாரிக்கும் போதேவும் அந்த டிவைஸை ஃபிட் பண்ணியே கொடுத்துருவான். RTO ஆஃபீஸ்ல போய் ரெஜிஸ்டர் பண்ணும்போது அந்த டிவைஸ்ல எல்லாமே வந்துடும் ஆட்டோமேட்டிக்கா. அவங்க சிஸ்டம்ல என்ட்ரி பண்ணும்போது இதை வந்து இந்த டிவைஸோடைய கோட் வந்து RTO ஆஃபீஸ்ல லிங்க் பண்ணிடுவாங்க. எப்படி இப்போ ஆதார் கார்டு, பேன் கார்டுலாம் லிங்க் பண்றாங்க இல்லையா, அந்த மாதிரி இந்த டிவைஸ் இருக்கிற பைக் வந்து இது, அந்த ஓனர் டீடைல் இது, அது கூட ஸ்பீடோமீட்டர் வந்து நம்ம அந்த டிவைஸ் கூட அட்டாச் பண்ணோம்னா இந்த வண்டி எங்க போனாலும் என்ன ஸ்பீட்ல போகுது அப்படிங்கிறத ட்ராக் பண்ணிக்கலாம். சர்டன் லிமிட், இந்த ரோட்ல வந்து 40 கிலோமீட்டர் ஸ்பீட்ல தான் போகணும் அப்படின்னா, எந்த வண்டி 40 கிலோமீட்டருக்கு மேல போகுதோ இந்த ரிசீவர் வந்து ஆட்டோமேட்டிக்கா அந்த வண்டி டிவைஸ் சிக்னல் அப்சர்வ் பண்ணி உடனே பில்லை ஜென்ரேட் பண்ணிடணும். அவங்களுடைய மொபைல் நம்பருக்கு ஆட்டோமேட்டிக்கா வாட்ஸ்அப்போ இல்லை SMS நீங்க இந்த ஸ்பீட்ல இந்த ரோட்ல இந்த ஸ்பீட்ல போயிருக்கீங்க அப்படின்னா அவங்களுக்கு ஃபைன் இமீடியட்டா போயிடும். இப்போ மோஸ்ட்லி நமக்கு இருக்கிற CCTV கேமரா எல்லாத்துலயுமே அது இருக்குது இல்ல, அப்போ அது நம்பர் பிளேட் கன்ஃபார்மா இது நம்பர் பிளேட் பார்த்து தானே இவங்க போடுறாங்க. நான் சொல்றது அப்படி இல்லை. நம்பர் பிளேட் இல்ல, நம்பர் பிளேட் இருந்தாலும் இல்லைனாலுமே அந்த டிவைஸ்ல சென்ஸ் பண்ணிட்டு உடனே ஜென்ரேட் ஆயிடணும். இப்போ வந்து மேனுவலா தான் பார்த்து போட்டுட்டு இருக்காங்க.
அந்த ஸ்கிரீன்ல பாத்துட்டு இருக்காங்க, நிறைய ஸ்கிரீன் இருக்கு, அதுல வந்து எந்தெந்த வண்டி ஃபாஸ்டா போகுது ஓகே. அப்படின்னா அது அவங்களுக்கு ஃபாஸ்டா போகுதுன்றது அந்த ஸ்பீடாமீட்டர் இது வச்சிருப்பாங்க. அந்த ம். அது பேர் ஏதோ ஒன்று சொல்லுவாங்க, அந்த அளவு பாக்குறது, ஸ்பீடோடைய செக் பண்றது, அதை வச்சு சென்ஸ் பண்றாங்க. பட் வந்து இவங்க மேனுவலா நின்று இப்படி பார்ப்பாங்க துப்பாக்கி மாதிரி வச்சுக்கிட்டு. ஸ்பீட் ட்ராக்கர் அது கிடையாது. இது இந்த டிவைஸ் ஸ்பீடாமீட்டர்லயே அட்டாச் ஆயிருக்கணும். இந்த டிவைஸ் கூட ஸ்பீடாமீட்டர்லயே அட்டாச் ஆயிருக்கும். ஓகே. அந்த ரோடோடைய இப்போ ஒரு ரோடு இருக்குன்னா 40 கிலோமீட்டர் ஸ்பீடுன்ட்டு நம்ம ஆல்ரெடி ஃபிட் பண்ணி வச்சிருக்கோம். பட் இந்த வண்டி அந்த ரோட்ல போகும்போது 50 கிலோமீட்டரோ 60 கிலோமீட்டர்லயே போகுதுன்னு வச்சுக்கோங்க, ஆட்டோமேட்டிக்கா இந்த லிமிட் தாண்டி இந்த வண்டி போயிட்டு இருக்கு அப்படின்ட்டு அவங்களுக்கு அந்த ஓனருக்கு பில்லு ஜென்ரேட் ஆகும், ஃபைன் ஜென்ரேட் ஆகும். புரிஞ்சுதா? புரியுது புரியுது. இந்த மாதிரி சிஸ்டம் கொண்டு வரதுக்கு இன்னும் ஒரு 100 வருஷம் ஆயிடும் இந்தியாவில். ஏன்னா ஆல்ரெடி எவ்வளோ டெக்னாலஜி வந்துருச்சு. இங்கே ரொம்ப கொஞ்சம் மொபைல் வந்துருச்சு, இன்டர்நெட் வந்துருச்சு, வைஃபை வந்துருச்சு. இருந்தாலும் இந்த எலெக்ஷன்ஸ் நடக்கும்போது ஓட்டு மிஷினை ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு எடுத்துட்டு போய் அதை ஒரு ஒயர் வச்சு கனெக்ட் பண்ணி அதுக்கப்புறம் தான் எண்ணிட்டு இருக்கானுங்க. ஆமா, அதுல ஏற்கனவே இங்கே அதுலேயே மீட்டர் வந்துருது இதுன்ட்டு. அப்பயே சொல்லிடலாம்ல, அதையே ஒன்றும் பண்ண மாட்டானுங்கன்னா இதெல்லாம் பண்றதுக்கு அவங்களுக்கு புத்தி கிடையாது. ஒரு பாடம் நடத்துறோம்னு வச்சுங்க, அதுல ஏதாவது கொஞ்சம் புரிஞ்சாதான் டவுட்டே வரும். இப்ப இது இப்படி இருக்கு அப்படின்னா ஓகே இதெல்லாம் இப்படி இருக்கு, அப்ப இது எப்படி வேலை செய்யுன்ற டவுட் வந்து இதெல்லாம் இப்படி இருக்குன்னு தெரிஞ்சாதான் வரும். அதுவே இவங்களுக்கு புரியாது, அப்புறம் எங்க இதெல்லாம் கொண்டு வர போறாங்க?